Hello friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of Jan 15th and Jan 15th la vandirukra important articles appdin solli pathina theological ticket we will discuss this article and adhe madri inflation shocker appdin solli or article vandirukku we will discuss this article and adhe madri the long wait for empowered mayors ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ மேயர்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் we will discuss this article and chalk and cheese in private and government schools சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. This article is not important but however I will try to give the glimpse of this article which is more than enough. And opinion pageல ஒரு ஆர்டிகல் கூட அவசியம் இல்லை. Okay fine. Anyway, coming to the first article, theological ticket. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சபரிமலா வேர்டிக்ட் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் லைக் உமன் கேன் என்டர் இன் டு டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில். தட் இஸ் லைக் நீங்கள் கேஸை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க ஆர் உங்கள் வேர்டிக்டை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ இப்போ இந்த ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அண்ட் சுப்ரீம் கோர்ட் வாஸ் அபவுட் டு கிவ் இட்ஸ் வேர்டிக்ட். அண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஹியரிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. தட் இஸ் லைக் இந்த கேஸை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஹியரிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ நிறைய லாயர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சி இட் இஸ் நாட் ஒன்லி a single issue, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஆர் ப்ரிவேலிங் அரவுண்ட் சரியா. அண்ட் ஒரு வாட்டியும் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே ரைட் ஃபைன், நீங்க லாயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, யூ கான்ஸ்டிடியூட், யூ ஃப்ரேம் கொஸ்டின்ஸ், யூ ரிவ்யூ தி இஷ்யூஸ் விச் இஸ் ப்ரிவேலிங் அண்ட் அதுக்கப்புறம் எங்க கிட்ட நீங்க சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் இது வரையும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு 9 ஜட்ஜ் பெஞ்ச். ஸோ சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா, சி நாங்க கொடுக்குற ஜட்மெண்ட் வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவாக நாங்க கொடுக்குறோம். So we will not consider only this Sabrimala issue, rather we will consider other issues also. For example, women's entry into mosque or temples like that. அதே மாதிரி genital mutilation. So இது வந்து it's a practice which is in a particular community. சரியா. So women's undergo this. And இது வேற இல்லாம பார்சி கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு woman if she does a intercaste marriage or வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், then she is not allowed into fire temple. So இந்த மாதிரி நிறைய issues are prevailing. So இந்த மாதிரி issues பேஸ் பண்ணி நாங்க ஒரு broad-ஆன தீர்ப்பு கொடுக்கிறோம். So இந்த சபரிமலா டெம்பிள் கேஸ் வரையும் நாங்க ரிவ்யூ பண்ண போறது கிடையாது. rather we will give an holistic solution அப்படின்னு சொல்ற மாதிரி. சரி இப்போ holistic solutionனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, see friends, you need to know about article 25 and 26 of our Indian constitution. so இது ரெண்டுமே என்னது, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பேஸ் பண்ணி சொல்றது. so article 25ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் இருக்காருன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அவர் எந்த ரிலிஜன் வேணாலும் பிராக்டிஸ் பண்ணலாம். so இது சொல்றது வந்து article 25. சரி article 26 என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is freedom of religious denomination to protect their own religion. சரியா. so religious denomination னா அந்த religious base பண்ணி இருக்கிற community leaders or organization or even community as a whole. சரியா. so for example இப்போ கிறிஸ்டியானிட்டில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னா, ரோமன் கேத்தலிக் happens to be a religious denomination. புரியுதா. so இந்த மாதிரி religious denomination can protect their religion. so they can take in steps in order to protect their religion அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிருக்காங்க. that is under article 25 and article 26 of our Indian constitution. but however this article 25 and article 26 is subjected to reasonable restrictions. so எந்த மாதிரி restrictions அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is subjected to public order, morality and health. புரியுதுங்களா. and இது வரையும் இல்லாம இப்போ ஒரு religious practice இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then அந்த religious practice should not affect the individual's fundamental right also. so individual fundamental rights na right to equality, discrimination. so இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நம்மளுக்கு என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு. that is right not to be discriminated of course. சரிங்களா. so சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, see நாங்க இப்போ ஒரு broader-ஆன வியூ பாயிண்ட் ஒன்னு சொல்லுவோம். that is like ஒரு religious practice இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then அந்த religious practices is valid or not அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராடான வியூ கொடுத்துடுவோம். சரியா. சோ ஒரு ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் இருக்கு, அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இட் cannot be protected under article 25 and 26 of our Indian constitution. so on what basis it can be protected, what are the limits of freedom of religion and on what grounds it can be curbed அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஹோலிஸ்டிக்கா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் உடைய 9 ஜட்ஜ் பெஞ்ச் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா நான் சொல்றது. and அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு 9 ஜட்ஜ் பெஞ்ச். சரியா. சோ ஒரு क्वेश्चन ரைஸ் ஆகும், இந்த விஷயத்துக்கு ஏன் 9 ஜட்ஜ் பெஞ்ச் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி தான் 1954ல 7 ஜட்ஜ் பெஞ்ச் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. தட் இஸ் ஃபார் ஷிரூர் மத் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ்ல 7 ஜட்ஜ் பெஞ்ச் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரிலிஜியஸ் டினாமினேஷன் ஹேவ் அட்டானமி டு டிசைட் தேர் ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு ரிலீஜியஸ் டினாமினேஷன் இருக்காங்க, இந்த பிராக்டிசஸ் அவங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம், தே ஹேவ் தி அட்டானமி அப்படின்னு சொல்லிட்டு 1954ல சுப்ரீம் கோர்ட் வேர்டிக் கொடுத்திருக்கு. சரியா? சோ இப்போ அது வந்து 7 ஜட்ஜ் பெஞ்ச். இப்போ அந்த 7 ஜட்ஜ் பெஞ்சை ஓவர் கம் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா அது 9 ஜட்ஜ் பெஞ்சால தான் முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இப்போ 5 ஜட்ஜ் பெஞ்சே அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், தென் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்காது, ஆர் அதை வந்து ஈஸியாக பிரீச் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால தான் இப்போ 9 ஜட்ஜ் பெஞ்ச் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். பட் ஹவெவர் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கோர்ட் இந்த மாதிரி ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குது, ஆர் இஃப் இட் இஸ் வைலேட்ஸ் ஈக்வாலிட்டி, ஆர் ஒரு பர்சனுடைய டிக்னிட்டியை வந்து வைலேட் பண்ணுது, ஆர் ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் வந்து ரொம்ப ரிக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், கோர்ட் அந்த ஒரு பீரியாடிக் டைம்ல கரெக்டாக தன்னுடைய வேர்டிக்ட் வந்து கொடுத்திருக்கு. கோர்ட் இல்லன்னு சொல்லிட்டு இல்ல. பட் ஹவெவர் இப்போ இந்த ஒரு பிராட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தட் இஸ் லைக் எந்த மாதிரி ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் எல்லாம் எசென்ஷியல், எந்த மாதிரி ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் எல்லாம் நான் எசென்ஷியல், ஆர் இந்த மாதிரி ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க தெரியுமா? இது வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, கோர்ட் மேல ஃபியூச்சர்ல பர்டன் வரலனா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? சோ பர்டன் வரக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? தட் இஸ் லைக் ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், அது டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள் அஸ் தட். ஆனா இப்போ கொடுக்கிற வேர்டிக்ட் வந்து இது ஒரு கைட்லைன்ஸாக இருக்கலாம் ரிலிஜியனுக்கு. புரியுதுங்களா? பட் ஹவெவர் இஃப் இட் பிரீச்சஸ் தி ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆல்சோ, தென் டெஃபினட்டாக அதுவும் கோர்ட்ல வரும். சுப்ரீம் கோர்ட்ல இதை பேஸ் பண்ணி கன்சர்ன்ஸ் ரைஸ் ஆகும். சரிங்களா? சோ we have to wait and watch. But yes, this is just an updation. புரியுதுங்களா? Anyway, we'll move on to the next article now. That is inflation shocker. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆயிருக்குங்க. தட் இஸ் லைக் 7.35% இஸ் தி கன்சியூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? ஸோ ஆர்பிஐ டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 4+or-2% தான் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டே இருக்கும். ஆனால் இப்போ 7.35% இன்ஃப்ளேஷன். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் பிக் ஷாக். ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆனியன் பிரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ 100 ரூபாய்க்கு மேலே இருந்தது இல்லை 1 kg ஆஃப் ஆனியன். ஸோ ஒன் வாஸ் எக்ஸ்பெக்டிங் இன்ஃப்ளேஷன், ஸோ கொஞ்சம் ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் ஹேப்பன்ஸ் ஷாக். சோ இதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியா ஸ்டாக்ஃப்ளேஷன்ல இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ரைஸ் ஆகுது. சோ ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்ன? ஸ்டாக்ஃப்ளேஷன்னா 3 சிச்சுவேஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹை இன்ஃப்ளேஷன், சரியா? செகண்ட் ஸ்லோவர் growth rate, ஸ்லோ growth rate. தேர்ட் ஒன் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட். சோ இந்த 3 விஷயங்கள் இருந்ததுன்னா then the economy is said to be in a stagflation situation. சரிங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு, ஸ்லோ growth rate இருக்கு. சோ நம்ம ஜிடிபி நம்பர்ஸ் பார்த்திருப்போம், தட் இஸ் லைக் 4.5% தான் ஜிடிபி growth rate இருக்கு. சோ ஸ்லோ growth rate. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகம். சோ இந்தியா ஸ்டாக்ஃப்ளேஷன்ல இருக்கா? அண்ட் ஒன்ஸ் the economy is said to be in stagflationனா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். சோ அதுதான் இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. புரியுதுங்களா? சோ இப்போ இன்ஃப்ளேஷனை பத்தி கொஞ்சம் பேசுறாங்க. இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். தட் இஸ் லைக் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அண்ட் தி கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா இது வந்து எப்படின்னா, ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேஸ்கெட்ஸ் ஆஃப் கூட்ஸ்ல என்னென்ன கூட்ஸுக்கு வந்து பிரைஸ் ரைஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஸோ இதுல வந்து ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் கூட்ஸ் இருக்கும் இந்த ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனுடைய இந்த பேஸ்கெட்ல. ஆனால் கோர் இன்ஃப்ளேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் டஸ் நாட் ஹேவ் வாலடைல் ப்ராடக்ட்ஸ், வாலடைல் கமாடிட்டிஸ் இட் வில் நாட் ஹேவ். ஸோ வாலடைல் கமாடிட்டிஸ்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுட், ஃபியூவல். ஸோ இதெல்லாம் வந்து டே டு டே பிரைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது, இது ஒரு கிளியர் கட் பிக்சர் காமிக்காது அப்படின்னு சொல்றதுக்காக கோர் இன்ஃப்ளேஷன்ல இதை ஆட் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிசம்பர்ல வந்து 2.65% இருந்ததுதான், அண்ட் இப்போ வந்து 14.12% இருக்கு. சோ இதுல முக்கியமான ரீசன் என்ன? அதாவது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக ரைஸ் ஆயிருக்கு. இந்த நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்ல. ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக ரைஸ் ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் லைக் பிகாஸ் ஆஃப் ஆனியன், மில்க், எக்ஸ், மீட் அண்ட் ஃபிஷ். சோ வெஜிடபிள் பிரைசஸ் அதிகமா இருக்கு. சரியா? ஆனா ஒரு பக்கம் இது எல்லாமே வந்து சப்ளை சைடு ஃபேக்டர்ஸ் தான். சோ சப்ளை சைடு ஃபேக்டர்ஸ்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இருக்கிறது. சரிங்களா? சோ மார்க்கெட்ல சப்ளை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ஆட்டோமேட்டிக்கலா இந்த பிரைசஸ் எல்லாமே கம்மியாயிடும். சோ இட் இஸ் நாட் a பிக் கன்சர்ன். அண்ட் இதுவரை எல்லாமே சவுத் இந்தியன் பேங்க் ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஆனியன், பொட்டேட்டோ அண்ட் ஜிஞ்சர் இந்த 3 பிரைஸை கன்சிடர் பண்ணலன்னா சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து 4.5% தானா.
ஸோ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ப்ரைஸஸ் அதிகமானதுனால தான் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனுடைய நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் ஒன்ஸ் த சப்ளை ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங் இந்த ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வந்து கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷனும் வந்து ரைஸ் ஆயிருக்கு தான் கொஞ்சம். ஸோ 3.5லேருந்து 3.7% ஆயிருக்கு தான் கோர் இன்ஃப்ளேஷன். ஸோ கோர் இன்ஃப்ளேஷன்னா இட் டஸ் நாட் டேக் இன் டு கன்சிடரேஷன் volatile, that is like volatile commodities, that is like fuel and food. So இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஃபுட் இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி கன்சர்ன்ஸ் இல்லனா கூட கோர் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கன்சர்ன் சொல்லிட்டு சொல்ல வராங்க. அண்ட் இது வரையும் எல்லாமே இப்போ டெலிகாம் டாரிஃப், ரயில் டிக்கெட்ஸ், ஃபியூவல் பிரைசஸ் இதோட எஃபெக்ட்ஸ் கூட should be taken into consideration அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ என்ன செய்யணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே one will look monetary policy committee. So it is the monetary policy committee who has the duty to keep inflation or to maintain inflation in a limit of 4 plus or minus 2 இல்லையா? ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆயிருக்கிறதுனால ரேட் கட்ஸ் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஸோ அஃப்கோர்ஸுங்க ரேட் கட்ஸ்னா ரெப்போ ரேட் எப்படி குறைப்பாங்க மானிட்டரி பாலிசி கமிட்டி? ஏன்னா ரேட் கட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் மணி சப்ளை அதிகமாகும், இன்னும் இன்ஃப்ளேஷன் வளரும். புரியுதுங்களா? ஸோ ரேட் கட்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு பக்கம் ஜிடிபி growth ரேட் வந்து புவராக இருக்குது. ஜிடிபி growth ரேட் புவராக இருக்குதுன்னா வாட் டஸ் இட் மீன்? லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் டு பி மேட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வரணும்னா ரேட் கட்ஸ் எடுத்துட்டு வரணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணணும். ஸோ தட் டு ஸ்டிமுலேட் இன்வெஸ்ட்மெண்ட், டு ஸ்டிமுலேட் growth. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிடிபி growth ரேட்டு கம்மியாக இருக்கு, ரேட் கட்ஸ் கம்மி பண்ணணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு, ரேட் கட்ஸ் எடுத்துட்டு வர முடியாது. ஸோ வி நீட் டு வாட்ச் மானிட்டரி பாலிசி கமிட்டிஸ் டெசிஷன்ஸ் இன் February. ஸோ ஃபெப்ரவரியில் என்ன எடுத்துட்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ a lot is dependent upon this particular budget. ஏன்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் can also have a check on the inflation and கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை சைடு இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாம். தட் இஸ் ஃபுட் இன்ஃப்ளேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் பை பிரிங்கிங் இன் இனிஷியேட்டிவ்ஸ் ஸோ தட் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் கம்மி ஆகிற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் வந்து இன்ஃபர் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். பட் எஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷன், ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், சரியா? அண்ட் ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். அண்ட் இன்ஃப்ளேஷன் சிச்சுவேஷனில் மானிட்டரி பாலிசி கமிட்டி என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். புரியுதுங்களா? எனிவே வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ். தட் இஸ் த லாங் வெயிட் for empowered mayors. And friends, ஆர்டிகல் போறதுக்கு முன்னாடி ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துறோம், ஒரு பிரீஃப் பேக்ரவுண்ட். ஸோ இந்தியாவில் we have 74th Constitutional Amendment Act. ஸோ இந்த 74th Constitution Amendment Act was bought in the year 1992. சரியா? ஸோ இதில் தான் வந்து நகர் பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில்ஸ், முனிசிபல் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் என்னதான் முனிசிபல் கவுன்சில்ஸ் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் இந்த 74th Constitution Amendment Act which was bought in the year 1992 இதுல மேயர் எலெக்ஷன் பத்தி எதுவுமே சொல்லல. இட் லெஃப்ட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு டிசைட் அப்பான் தி மேயர் எலெக்ஷன். ஸோ இதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் லைக் ஃபியூ ஸ்டேட்ஸ் ஹேவ் டைரக்ட்லி எலெக்டட் மேயர்ஸ் அண்ட் ஃபியூ ஸ்டேட்ஸ் ஹேவ் இன்டைரக்ட்லி எலெக்டட் மேயர்ஸ். சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இட் இஸ் லெஃப்ட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஃபைன். எனிவே வில் மூவ் ஆன் டு தி ஆர்டிகல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா பாதி ஆர்டிகல் வந்து பொலிட்டிக்கலாக பேசியிருக்காங்க. ஸோ டெல்லியை பத்தி பேசுறாங்க, ஏஏபி கவர்மெண்ட் பத்தி பேசுறாங்க, which is not important for us, but yes, the important points will be discussed by me. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேயர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, ஒரு அர்பன் சிட்டி ஒன்று இருக்கு, ஒரு மெட்ரோ சிட்டி ஒன்று இருக்கு. தென் அங்கே மேயர் இருக்காங்கன்னா அந்த மேயர் வந்து எம்பவர்டாக இருக்கணும். ஸோ எம்பவர்டாக இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வளரும், ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், லிவபிலிட்டி இருக்குமா. சரிங்களா? ஸோ எம்பவர்ட்னா மேயர்ஸுக்கு வந்து பவர்ஸ் இருக்கணுமா. சரியா? ஸோ அப்ராட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேயர்ஸ் தான் சிட்டியே ரூல் பண்ணுவாங்க. தே லீட் தி கண்ட்ரி, தே ரூல் தி சிட்டி, தே லீட் தி கண்ட்ரி. அண்ட் அவங்க வந்து ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்களாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க், பாரிஸ், லண்டன், ஷாங்காய் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேயர்ஸுக்கு வந்து நல்ல பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க எப்பவுமே வந்து லைம் லைட்லேயே இருப்பாங்க. லைம் லைட்லனா மக்கள் கூட கான்டாக்ட்ஸ்லேயே இருப்பாங்க. அண்ட் அவங்க டைரக்ட்லி எலெக்டடாக இருப்பாங்க அப்ராட்ஸ்லாம். அண்ட் மேயர்ஸ் தே ஹாவ் எ சே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு மேயர்ஸ் தன்னுடைய ஒப்பீனியன்ஸை கொடுப்பாங்க. மேயர்ஸ் வந்து டிமாண்ட்ல இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு லீடர்ஷிப் ரோல் பிளே பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் சிட்டிக்காக. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ இந்தியாவுக்கு வரலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஃபர்ஸ்ட் மேயர்ஸுக்கு வந்து எம்பவர்மெண்ட்டே கிடையாது. ஸோ ஏன் எம்பவர்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் மேயர்ஸை வந்து த்ரெட்டாக நினைக்கிறாங்க. சரியா? ஸோ சீஃப் மினிஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இவன் மேயர் ஆயிட்டானா இவனுக்கு கரிஷ்மேட்டிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்.
ஸோ இவர் ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபிகர் ஆயிடுவாரு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும், அப்புறம் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேயர் வந்து ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் எடுத்துட்டு வந்துருவாங்க. சரியா? ஸோ தமிழ்நாடு இஸ் ஒன் சார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மெம்பர்ஸ் தான் மேயராக ஆயிருக்காங்க. சரியா? சரி, இப்போ மேயர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு போஸ்ட் ஒரு சிட்டிக்காக. ஏன் மேயர் போஸ்ட் வந்து பொலிட்டிக்கலி அலைன்டாக இருக்கக்கூடாது ஆர் இண்டிபெண்டாக ஏன் இருக்கணும்? அண்ட் அதே மாதிரி கொஸ்டின் ரைசஸ் வெதர் மேயர் எலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, வெதர் இட் ஷுட் பி டைரக்ட்லி எலெக்டட் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டைரக்ட் எலெக்ஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வை இட் ஷுட் பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சி ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் சிட்டி கவர்மெண்ட் இருக்கணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. சி ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பேசுறோம்னு சொல்லிட்டு வைங்களா, ஒரு ஃப்ளா ஒன்று நடக்குது. சரியா? ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒழுங்காக இல்லை. இப்போ மேயர் இன்டைரக்ட்லி எலெக்டடாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த அக்கௌண்டபிலிட்டியே இருக்காது. அண்ட் இதுலயும் பொலிட்டிக்கலி அஃபிலியேட்டடாக இருந்தாருன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் யாருமே அவரை போய் கேள்வி கேட்க போறது கிடையாது. அண்ட் இது வரையும் இல்லாம ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தேர் ஹேப்பன்ஸ் டு பி parallel working. ஸோ parallel workingனா இப்போ ஒரு பர்டிகுலர் வேலை ஒன்று செய்யணும், அந்த வேலை செய்யறதுக்கு 4 டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டை கேட்டா இந்த டிபார்ட்மெண்ட்டை போய் கேளுன்னுவாங்க அண்ட் வைஸ் வர்சா. ஸோ ஒரு சிங்கிள் சிட்டி கவர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வைங்களேன், அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். மக்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஒருத்தரை போய் கேட்கலாம். சரியா? ஸோ யூனிஃபைடு பாடி இருக்கணும், சிங்கிள் சிட்டி கவர்மெண்ட் இருக்கணும். அண்ட் இது வரையும் இல்லாம சி பொலிட்டிகலி அஃபிலியேட்டட் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட் மேயராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு then what happens is like infrastructure spending கம்மி ஆயிடுது. ஏன்னா டிமாண்டே ரைஸ் பண்றது இல்ல மேயர். சரியா? சோ எகனாமிக் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 1/3 of Indian population live in urban areas or metropolitan cities and they contribute 60% of GDP. சரியா? சோ இந்த மாதிரி ஒரு மேஜர் ஃபிகர் இருக்கும்போது சிட்டிஸ்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்கணும். ஆனா இப்போ இருக்கிற சிட்டிஸ் பாத்தீங்கன்னா they lack basic capacity, they lack infrastructure, they lack leadership அப்படின்னு சொல்லிட்டு எகனாமிக் சர்வேவே சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாம see what is the objective of 74th Constitutional Amendment Act? It is to bring in decentralization governance. இதுதானே, அதாவது மக்களுக்கு கவர்னன்ஸ் ஈஸியாக போய் சேரணும். ஸோ இதுக்காக அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை கூட சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் லைக் சோஷியோ டெவலப்மெண்ட் பிளானிங், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பிளானிங், ரெகுலேஷன் ஆஃப் லேண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், அர்பன் பிளானிங், பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் செக்டார்ஸ் அர்பன் லோக்கல் பாடிஸோட பர்வியூல வச்சிருந்தாங்க. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அத்தாரிட்டியை வந்து லோக்கல் அர்பன் பாடிஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்றதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து அலோவ் பண்றது இல்லை. அண்ட் அப்படியும் அலோவ் பண்ணாலும் அங்க வந்து இவங்களுடைய ஆளை உட்கார வச்சிடறாங்க. சரியா? அண்ட் அப்படியும் அத்தாரிட்டிஸ் யாராவது இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தே ஆர் ஆன்சரபிள் டு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர்த்து தே ஆர் நாட் அக்கௌண்டபிள் டு தி பப்ளிக். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, சி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் டைரக்ட் எலெக்ஷன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பயம் இருக்கும். இன்டைரக்ட்லி எலெக்டட்னா சரி யாராவது முனிசிபல் கமிஷனர்ஸ் ஆகிறாங்களா, முனிசிபல் கவுன்சிலில் மெம்பர்ஸ் ஆகிறாங்களா, அவங்கள எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம ஜெயிச்சிடலாமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதே மக்கள்கிட்ட டைரக்டாக போய் ஓட்டு வாங்கணும்னா நல்ல வேலை செய்வாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஃபாரின்லாம் போய் பார்த்தீங்கன்னா மேயர்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்சை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஐடியாலஜி சொல்கிறாங்களாம். ஆனால் இந்தியாவில் அப்படியா இருக்குது? அண்ட் அஃப்கோர்ஸ் டைரக்ட்லி எலெக்டட் மேயர்ஸாக இருந்தால் கூட அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் ஒன்றும் இல்லை. ப்ளஸ் ஆடட் டு இட் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மேஜர் ஹேர்டல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முனிசிபல் கவுன்சிலர்ஸும் டாமினேட்டடாக இருக்கிறாங்க அர்பன் லோக்கல் பாடிஸ்ல. அவங்க கிட்ட போய் வாதாடுறதே இவங்களுக்கு கரெக்டா போகுது. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிட்டிஸ் எல்லாம் செல்ஃப் கவர்னிங் என்டிட்டிஸாக வைக்கணும். அதாவது மேயர்ஸ் டைரக்டாக எலெக்ட் செய்யப்பட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில அடிக்குவேட் பவர்ஸ் கொடுத்து ஒரு ஃபினான்ஷியல் அட்டானமி கொடுக்கணும். அண்ட் இப்படி பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட இருக்குதா, ஈவன் தே வில் ஃபீல் அக்கௌண்டபிள். அண்ட் இது எடுத்துட்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் வில்லோட வேலை செய்யணும். ஏன்னா அப்படி இருந்தாதான் we can achieve sustainable development goals, Paris agreement on climate change and urban agendas பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ்லாம் இருக்கு, அது கிரவுண்ட் ரூட் லெவல்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா தென் அர்பன் லோக்கல் பாடிஸ் நம்மளுக்கு அவசியம், மேயர்ஸ் அட்டானமி அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ நத்திங் மச் டு இன்ஃபர் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல். ஆனால் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஃபைன். ஸோ that's it with regards to this article guys, and that's it with respect to Jan 15th. சரிங்களா? So I'm ending this video right now. Thank you for watching.